May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஆப் பற்றி நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், அது என்ன ஆப் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் பற்றி நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டூல்ஸ் ஆப். ஓகேவா? டூல்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க, கலண்டர் கொடுத்துருப்பாங்க, கிளாக்கு, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆப்பில் ஆண்ட்ராய்டுக்கு தேவையான ஒரு 60 to 70 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் வந்து ஒரு 9.5 MB தான் வருது. ஆனால் அந்த ஆப் மட்டும் உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய எந்த ஒரு ஆப்புமே இல்லாமலே இந்த ஆப் மூலமாகவே நிறைய ஃபியூச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்கிறது, இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதுக்கெலாம் நம்ம தனித்தனியாக ஆப்லாம் வச்சுருப்போம். ஆனால் இந்த ஆப்லேயே அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்கள் உள்ளே போய் காமிச்சிட்றேன் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு. இப்போ வாங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ஸோ இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள இப்போது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 தடவை நெக்ஸ்ட் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகேவா? ஓகே கைஸ், டெலகிராமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்லாம் உங்களுக்கு உடனே எடுக்கணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனல்லையும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இதில் இருக்கிற ஆப்ஷன்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொன்றா பார்க்க முடியாது. ஸோ இதில் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்படியான ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன் பாருங்கள். ஹெல்ப், செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸில் அபவுட்லலாம் பெரிய அளவில் எதுவும் இருக்காது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் சர்ச் ஃபார் டூல்ஸ் அப்படின்றது. இதில் உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஓகே, இப்போ ஸோ இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டார்ச் இருக்குது, பிளாங்க் கேம்னு ஏதோ ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னு தெரில. நோட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம நோட்ஸுக்கெல்லாம் தனித்தனி ஆப் வச்சுருப்போம். ஆனால் இதுலேயே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ டிஎக்ஸ்டிடி அப்படின்னு ஒரு இது இருக்குது, எதுக்குன்னு தெரில. அடுத்து ஒய்ஃபை யூட்டிலிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கெலாம் நம்ம ஷேர்மி, கூகுள் ஃபைல், கூகுள் கோ ஃபைல், இந்த மாதிரி வேறு ப்ளூடூத், ஷேரிட், இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக் குரூப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம மியூசிக் பிளேயருக்கெலாம் தனியாக ஆப் தேவையில்லை, இதுலேயே நம்ம மியூசிக்லாம் கேட்டுக்கலாம். அடுத்து இது எதுக்குன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வாக்கி டாக்கி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலில் வாக்கி டாக்கியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிசிடிவின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலை வந்து கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் எந்த மொபைல்லையுமே கொடுக்க மாட்டாங்க, நான் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செல்லில் சிசிடிவி கேமராவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா காமிக்கிற பாருங்கள். சிசிடிவியில் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஆப்ஷனை. ஸோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆட் வரும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 50 மீட்டர்ஸ் இருக்கிற இடத்த நமக்கு வந்து இது வந்து கண்காணிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் காடிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ நம்மளை சுற்றி உள்ள இடங்களை அது வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லில் வந்து ஒய்ஃபை இல்லைன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் வந்து
கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே செல்லில் உள்ளது இந்த செல்லில் வந்து கேமரா சிசிடிவி இந்த கேமரா எடுக்கிறதாலும் நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி உங்கள் லேப்டாப்பில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ ஓகேவா, சிசிடிவி. நெக்ஸ்ட்டு ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ வாக்கி டாக்கி போலீஸ்காரங்கெல்லாம் பேசுவாங்க இல்லையா, ஸோ இது உங்கள் ஃப்ரெண்டோட செல்லையும் இந்த இது இருந்துச்சு அப்படின்னா அந்த வாக்கி டாக்கி மூலம் நீங்கள் ஒய்ஃபை மூலம் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் நீங்கள் வந்து உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி அப்படின்றது, அதனால தான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கல. ஸோ டைம் ஆகிரும் ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ நம்ம புரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து ஒய்ஃபை கால்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க. இது எதுக்கு அப்படின்றது தெரில, நான் உள்ளே போய் பார்த்தேன், எனக்கு புரியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். பேசிக் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் எதுக்கு அப்படின்னு தெரில. கம்பஸ். ஸோ கம்பஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு அப்படின்னு, வழிகாட்டுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, ஸோ இது என்னதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸ்பீடா மீட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு அப்படின்னு தெரில. ஆக்டிடியூட். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு கூட நீங்கள் செக் பண்ணுறது கூட இதில் வந்து டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மை லொக்கேஷன், சிக்னல் ஸ்ட்ரென்த்து, ஃபைல் டார்ச்சு, ரூம் டெம்பரேச்சர், உங்கள் ரூமில் உள்ள இந்த டெம்பரேச்சர் கூட நம்ம செக் பண்ணுறதுக்கான டூல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் நம்ம தனித்தனியாக ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா கியூஆர் ஜோன் பண்ணுறது, அதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்காக வீடியோ ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்லேயும் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜிபியாக ஆப்ஸை அடைச்சி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஆப் 9.5 இந்த ஆப்பில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் டிடெக்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து பிளைண்ட் யூசர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பொதுவாக இதில் இன்விஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து கலர் டிடெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ரெகக்னேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கும். இதுவும் நம்மளே மாதிரிப்பட்ட என்ன மாதிரிப்பட்ட பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோவில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும், காமிச்சிடும். ஸோ அதுக்குள்ளது தான். அடுத்து மோஷன் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்ட்டு தெரில. அடுத்து ஸ்கேம் ஸ்கேனர், இது வந்து இதில் ஸ்கேம் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ளே ஸ்டோர்லாம் ஸ்கேம் ஸ்கேனர் வந்து பேன் பண்ணிட்டாங்க. மேக்னிஃபைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸ்பீட் கால்குலேட்டர் கூட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம செல்லை வந்து ஒரு மெட்டல் டிடெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளை சுற்றி மெட்டல் இருக்கா அப்படின்றது அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம மொபைலில் அதே மாதிரி ஒரு மெட்டல் டிடெக்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இதிலே கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டெக்ஸ்ட், மியூசிக் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூல்ஸ், ஸ்டாப் வாட்ச், டைமர், நம்பர் கவுண்டர். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எதுவுமே உள்ளே போய் காமிக்கலை. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இதை என்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு பார்ட்டாக போட சொன்னாங்க, ஒவ்வொரு ஆப்ஷனையும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது, ஏன்னா அது வந்து இது வந்து எல்லாமே ஒரே ஆப்ஷன் தான். ஸோ உள்ளே போனாலே நமக்கு புரியும். நான் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஸ்பீச் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இல்லையா, இதில் வந்துட்டு
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சை வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்றி காமிக்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன் தான் நம்ம உள்ளே போனாலே ஈஸி. இதில் வந்து வளவள குலகுலன்னுலாம் இருக்காது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷன் இந்த நம்ம இது ஒரு ஜிஷியோலாம் நம்ம இதில் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆப்ஷன். இப்போது ஒரு இதுக்குள்ளே போனால் 10 ஆப்ஷன் இருக்கும், இன்னொரு இதில் போனால் ஒரு 25 ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. உள்ளே போனால் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வெரி வெரி ஈஸி தான். ஸோ ஓகேவா, இப்போது இன்னொரு ஆப்ஷன் காமிக்கிறேன். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்ற கிளியர் கொடுப்பேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன காப்பி அனுப்பிச்சிருக்கேன்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லிங்கை பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஸோ என்னோடய யூடியூப் சேனலோட லிங்கை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இப்படி தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஃப்ரம் ஃபோல்டர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு வரும். அதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதாவது நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன டிடிஎஸ் இன்ஜின் வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு பேச ஆரம்பிக்கணும். நான் வந்து ஈஸ்பீக் வச்சுருக்கனால, ஈஸ்பீக் என்ஜி வச்சுருக்கனால எனக்கு அது பேசுது. பொதுவாக எல்லாருக்கும் கூகுள் தான் இருக்கும். ஸோ கூகுள் தான் பேசும். ஓகேவா, ஓகே. இதில் இப்போ இந்த சேவ் ஆடியோவில் டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகி உங்கள் மியூசிக் ஃபோல்டரில் க்ரியேட் ஆகும், அதாவது உங்கள் கேலரிக்கு சேவ் ஆகிரும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த ஆப்பில் வந்து இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு புது ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஒரு புது ஆப்போட தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.